எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இந்த சத்திய வெளிச்ச இந்த நிகழ்ச்சியின் நாளிலே इस सत्य ज्योति दिन में உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். आप सबसे मुलाकात करने में मैं बहुत खुश हूँ. இந்த எபிசோட்லயும் इस एपिसोड में भी சில ஒரு முக்கியமான காரியத்தை போன எபிசோட்ல தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். तो कुछ चीज़ों को हम यहाँ पर देखने वाले हैं जो पिछले एपिसोड से लगातार हम सुनेंगे. சத்தியத்தை அறியும் பொழுது सत्य को जब जानेंगे, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். सत्य हमें छुड़ाता है. இதை நீங்க நம்ப வேண்டும். इस बात पर भरोसा करना है, நம்பிக்கையோடு, भरोसे के साथ, முக்கியமா வேத வசனத்தின் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கையோடு मुख्य रूप से परमेश्वर के वचन के ऊपर जो भरोसा है उसके साथ நீங்கள் இந்த சத்திய வெளிச்ச நிகழ்ச்சியை பார்ப்பீர்களானால் आप इस सत्य ज्योति कार्यक्रम को देखोगे, நிறைய ரகசியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள तो முடியும். बहुत रहस्यों को आप सीख सकते हो. அது உங்கள் வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ये जो है तुम्हारी जिंदगी को बदल देता है. ஒரு புதிய லெவல், புதிய கட்டத்துக்கு அது உங்களை எடுத்து செல்லும். वह तुम्हें एक नए स्थल में ले जाता है. ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், क्यों ऐसे मैं कह रहा हूँ? வேத வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை क्योंकि இருக்கிறது. परमेश्वर के वचन के अंदर इतनी सामर्थ्य है. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, इस वजह से बाइबल कहता है தேவனுடைய வார்த்தை, இந்த வேத வசனம் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. तो परमेश्वर का वचन जो है जीवन और आत्मा बनकर है. ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். प्रार्थना के साथ इस कार्यक्रम को हम देखेंगे. நாம் இணைந்து ஜெபிக்கலாமா? हम मिलकर प्रार्थना करेंगे. ஆவியானுடைய ஒத்தாசையை, உதவியை நாம் நாடுவோம். तो परमेश्वर की उस सहायता को हम देखेंगे और उसकी खोज में लगेंगे. அன்புள்ள ஆண்டவரே, हमारे प्रिय परमेश्वर, இந்த சத்திய வெளிச்ச நிகழ்ச்சியின் மூலமாக परमेश्वर यह सत्य ज्योति कार्यक्रम के द्वारा வேத வசனத்தில் மறைந்திருக்கிற அந்த ரகசியமாகிய அந்த வெளிப்பாடாகிய அந்த சத்தியத்தை परमेश्वर बाइबल के वचन के अंदर जो सत्य है उसे நாங்கள் காணும்படியாக எங்களுடைய மனக்கண்களை நீ திறந்தருள வேண்டும். हम देखें, इसलिए हमारे मन की आंखों को खोल देना. எங்கள் இருதயத்தை, லீதியாளுடைய உள்ளத்தை திறந்தது போல திறக்க வேண்டும். तो परमेश्वर हमारे मन को जैसे लीदियाल के हृदय को आपने खोल दिया उसी प्रकार खोल दीजिएगा. நீர் எங்களுக்கு உதவி செய்யும் आप ஆண்டவரே. हमारा मदद करना. பரிசுத்த ஆவியானவரே, you are the helper to make us to understand the scripture and the truth inside the scripture. परमेश्वर की आत्मा, आप सत्य को और उसके वचन को समझाने के लिए सहायता करने वाले हो. आप सत्य जो वचन में छिपी है उसे प्रकट करने के लिए मदद करना. வசனத்தை அனுப்பி நீர் குணமாக்குகிறீர். परमेश्वर आपने कहा है वचन को भेजकर आप चंगा करते हो. வசனத்தை அனுப்பி அது செய்ய வேண்டிய காரியத்தை அது செய்து முடித்துவிட்டு திரும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. लिखा गया है वचन जब निकल के जाता है तो जो कार्य के लिए वह निकला है वो उसे पूरा करके आता है. இந்த நாளிலும் परमेश्वर इस दिन में உம்முடைய भी வேத வசனம் கடந்து செல்லட்டும். तुम्हारा बाइबल का वचन आगे जाए. ஒரு பெரிய அற்புதம் एक நடக்கட்டும். बहुत बड़ी चमत्कार हो. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் यीशु मसीह के नाम में வேண்டிக் கொள்ளுகிறேன் विनती करते हैं. நல்ல பிதாவே. अच्छे पिता. ஆமென், आमेन, ஆமென். आमेन. इस दिन में भी हम आराधना करने वाले हैं. सभी अपने हाथों को उठा के, आंखों को बंद करके हम परमेश्वर की ओर देखेंगे और परमेश्वर की नाम की महिमा करेंगे. अभी भी एक तमिल गीत को गाएंगे और परमेश्वर के नाम की ऊंचा करेंगे. யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீரே.
ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவையெல்லாம் சந்திப்பீர் யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவையெல்லாம் சந்திப்பீர் ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவையெல்லாம் சந்திப்பீர் ஓ யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவையெல்லாம் சந்திப்பீர் ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை 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 உமக்கே என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவையெல்லாம் சந்திப்பீர் ஓ யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவையெல்லாம் சந்திப்பீர் ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஓ இயேசுவே यीशु मसीह भरोसा मेरा तू ही सहारा है मेरा मुश्किल समय में तू ही दिलासा साथ रहेगा तू सदा यीशु मसीह भरोसा मेरा तू ही सहारा है मेरा मुश्किल समय में तू ही दिलासा सा
मौत से है बचाया तूने, जीवन नया है दे दिया। नाम लेकर पुकारा मुझे, महिमा से मुझको भर दिया। मौत से है बचाया तूने, जीवन नया है दे दिया। नाम लेकर पुकारा मुझे, महिमा से मुझको भर दिया। करुणा बलाई तेरी सदा रहेगी मुझ पर, तेरी विश्वास योग्यता देखूंगा मैं उम्र भर। मैं हाथ उठाकर गाऊंगा, यीशु तेरा नाम रहे ऊंचा। मैं हाथ उठाकर गाऊंगा, यीशु तेरा नाम रहे ऊंचा। आदर और महिमा हो तेरी, तू ही हमारा खुदा। पूरी हो तेरी ही मर्जी, हाय तेरा राज यहाँ। आदर और महिमा हो तेरी, तू ही हमारा खुदा। पूरी हो तेरी ही मर्जी, आए तेरा राज यहाँ। मैं हाथ उठाकर गाऊंगा, यीशु तेरा नाम रहे ऊंचा। मैं हाथ उठाकर गाऊंगा, यीशु तेरा नाम रहे ऊंचा। हो यीशु तेरा नाम रहे ऊंचा, यीशु तेरा नाम रहे ऊंचा। परमेश्वर इस वक्त में भी जो बच्चे ने आराधना किया है, सारे बच्चों को आशीष करना, सारी बीमारी को दूर करना, सारे जो परेशानी से उनको छुड़ा के उनको बचाना, इस मुश्किल वक्त में भी उनको बचाना, हर एक दिन उनको संभालना। इस छोटी सी आराधना को हम तुम्हारे हाथों में समर्पित करके प्रार्थना करते हैं, यीशु मसीह के नाम से, अच्छे पिता, आमीन। எனக்கு அருமையானவர்களே, ये प्रिय परमेश्वर के लोगों, இந்த நாளிலும் इस दिन में भी நாம் கடந்த எபிசோட்ல பார்த்த காரியத்திலிருந்து தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். पिछले एपिसोड में जो कुछ भी देखा उसे लगातार देखने वाले हैं। சத்தியத்தை நல்ல கவனமாய் सत्य को கேளுங்கள். अच्छी तरह से समझ लीजिए। போன எபிசோட்ல पिछले एपिसोड में நாம் முதல் மனிதனாகிய ஆதாம், पहला इंसान जो आदम है, அவன் ஆண்டவர் சாப்பிட வேண்டாம் என்று சொல்ல அந்த பழத்தை அவன் சாப்பிட்டதினால் परमेश्वर ने जो फल को नहीं खाने के लिए कहा उसने खा लिया, इसलिए முதல் காரியம் पहला जो कार्य அவன் है பாவம் செய்தான். उसने पाप किए। இரண்டாவது காரியம் दूसरी बात जो है அவன் விழுந்து போனான். वो नीचे गिर गया। மூன்றாவது காரியம் और तीसरा कार्य जो है he lost, அவன் उसने இழந்து खो போனான். दिया। நல்லா புரிந்து கொள்ளுங்கள். अच्छी तरह से समझो, அவன் பாவம் செய்தான், उसने पाप की, அவன் விழுந்து वो போனான், नीचे गिर गया அவன் இழந்து और போனான். उसने खो दिया। அப்ப பாருங்க, अब देखिए இந்த மூன்றையும் ये तीनों चीजों को திருப்பி மனிதனுக்கு கொடுக்க फिर से इंसान को देने के लिए அவன் பாவத்திலிருந்து அவன் மன்னிப்பை வாங்கி கொடுத்து அவனை மறுபடி பரிசுத்தமாக்க
पाप से उसे छुड़ाने के लिए और उसे फिर से पवित्र ठहराने के लिए, அந்த பாவத்திலிருந்து கம்ப்ளீட்டா அவனை விடுதலையாக்க, उस पाप से उसे पूरी तरह से छुटकारा देने के लिए, இரண்டாவது அவன் எந்த ஸ்தானத்திலிருந்து விழுந்தானோ அந்த ஸ்தானத்தை நித்தியமாய் மறுபடி மனிதனுக்கு கொடுக்க, जिस स्थान से वह गिरा है उसी स्थान को वापस इंसान को देने के लिए, மூன்றாவது அவன் என்னென்ன காரியங்களை அவன் அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பு அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தாரோ, जो चीजों को फल को खाने से पहले परमेश्वर ने दिया उसको, அதையெல்லாம் அவன் இழந்து போனான். तो सारी चीजों को उसने खो दिया, அவைகளெல்லாம் மறுபடி நித்தியமாய் மனிதனுக்கு கொடுக்க, और ये सारी चीजों को फिर से इंसान को देने के लिए இரண்டாம் ஆதாமாகிய இயேசு, दूसरा आदम जो यीशु है, இரண்டாம் ஆதாம் என்றால் அவன் கடைசி ஆதாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. दूसरा आदम यानी वो आखिरी आदम है करके लिखा गया है, இனி ஒரு இரட்சகர், இன்னொரு ஆதாம் இனி வரப்போவதில்லை. और एक आदम नहीं आने वाला है. He is the second and the last Adam. ये जो है आखिरी और दूसरा जो आदम है, For the redemption or the forgiveness of sins of the mankind. और लोगों की मुक्ति के लिए और पापों की क्षमा के लिए ये सारी चीजें हैं. அப்ப அதுல तो इसमें இந்த இயேசு ये यीशु जो है நமக்காக சிலுவையிலே மரிச்சு हमारे लिए क्रूस में कुर्बान होते हैं, ரத்தம் சிந்தி लहू बहाते हैं அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து और गाड़े जाकर तीसरे ही दिन में जी उठते हैं. இந்த மூன்று காரியத்திலும் तीनों चीजों में நமக்கு நித்தியத்தை மறுபடி கொடுத்தார். अनंत जीवन को परमेश्वर ने फिर से दिया है. நாம போன எபிசோட்ல பார்த்தது हमने पिछले एपिसोड में क्या देखा, அவன் எவைகளை எல்லாம் இழந்தான். उसे किस चीजों को उसने खो दिया. அதுல उसमें முதல் காரியத்தை நம்ம पहले एक பார்த்தோம், चीज को हमने देखा है, அவன் தேவனுடைய சாயலையும் தேவனுடைய ரூபத்தையும் இழந்து वो போனான். पहले परमेश्वर के स्वरूप और उसकी समानता को खो देता है. அப்படின்னா கடவுள் மாதிரியே மனுஷனை படைச்சு तो வச்சிருந்தார். इसका मतलब क्या है कि परमेश्वर ने इंसान को अपनी तरह बनाया था. கொஞ்சம் நாம अब யோசிக்கணும். इस बात को थोड़ा இன்னைக்கு जिक्र மனிதர்கள் करना அதை है. யோசிக்காத लोग इस बात को जिक्र किए बिना அப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் वे ரொம்ப जिंदगी को வேதனையான जी रहे ஒன்று. हैं, ये जो है बहुत एक दुख भरी बात है. ஒரு மனிதன் அதை புரிந்து एक கொள்ளுவானால், इंसान जब इसे समझ लेता है, ஐயோ அதை மறுபடி இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றுக்கொள்ளுவானால், यदि वो फिर से परमेश्वर यीशु मसीह के द्वारा पाता है, அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கை என்பதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும். तो एक इंसान की जीवन के लिए कितना महत्वपूर्ण है इस बात को समझना है. நல்லா புரிந்து तो கொள்ளுங்கள். अच्छी तरह से समझिए, அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பு उस फल को खाने से पहले ही ஆதாம் தேவ சாயலையும் தேவ ரூபத்தின்படியும் आदम இருந்தான். जो है परमेश्वर की छाया और उसकी स्वरूप में थे, அதை இழந்துட்டான். उसे उसने खो दी. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு दूसरा आदम जो यीशु मसीह है, கொலோசியர் 1 அந்த 15ஆம் வசனத்தின்படி कोलोसियों 1 पहला अध्याय 15 वचन के अनुसार, அவர் he is the image, very image of the invisible God என்று எழுதப்பட்டிருக்கிறது. तो ये जो है अदर्शन परमेश्वर की वह जो छाया है, या அவர் स्वरूप है. அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். तो ये जो है जिस भगवान को हम देख नहीं सकते हैं उसकी स्वरूप और छाया बनकर हैं. அவர்தான் அந்த இரண்டாம் ஆதாமாக அந்த முழு சாயலை உடையவராய் மறுபடி வருகிறார். पर ये जो है दूसरी आदम के रूप को लेकर पूरी स्वरूप को पाकर वहां पर आते हैं. இரண்டாவது அந்த பிலிப்பியர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, फिलिपियोंस के पुस्तक में दूसरे अध्याय में लिखा गया है, அங்கே 6ஆம் வசனத்தில் அவர் தேவனுடைய ரூபம், the likeness, அவர்தான் அப்படியே வந்தார். तो वह परमेश्वर की स्वरूप को लेकर परमेश्वर की छाया में जिस तरह से है उसी तरह वह वापस लौट के आए हैं. அவர் அப்படி வந்துதான் ऐसे आकर ही நமக்கு அதை கொடுக்க வந்தார். परमेश्वर ने हमें देने के लिए आए हैं. அந்த ஆதாம் இழந்து போன அந்த இமேஜையும் அந்த நேச்சரையும் அந்த லைக்னஸையும் மறுபடி கொடுக்க இயேசு அந்த சாயல்ல பூமிக்கு வருகிறார். तो उस छाया को देने के लिए, उस स्वरूप को देने के लिए यीशु मसीह वापस इस दुनिया में आते हैं. நான் சில காரியங்களை இமேஜ்னா என்னங்கிறது போன எபிசோட்ல கொஞ்சம் சில விஷயத்தை சொன்னேன். तो मैंने इमेज क्या होता है, किस तरह से है, ये सारी चीजों को मैंने आपको पिछले एपिसोड में कहा. அப்புறம் வந்து லைக்னஸ் ஆஃப் காட், और परमेश्वर की जो அந்த समानता है, வெரி நேச்சர் ஆஃப் காட், परमेश्वर का स्वभाव, அப்படின்னா அந்த கடவுள் மாதிரியே எல்லாமே, तो भगवान की तरह सब कुछ होता है. இது நல்லா நீங்க நான் புரிந்து கொள்ள इस बात को வேண்டும். अच्छी तरह से समझना है. அதுதான் தேவன் மனுஷன் கொடுத்த மகிமை. इस बात को परमेश्वर ने महिमा के இது तौर में इंसान को பூமியில் உள்ள दी. எந்த சிருஷ்டிகளுக்கும் அவர் கொடுக்கல. इस पृथ्वी के कोई भी सृष्टि को परमेश्वर ने नहीं दिया है. அதனாலதான் மனுஷனை மற்ற சிருஷ்டிகளோடு ஒப்பிடவே முடியாது. तो इसलिए जो मनुष्य है उसको दूसरी सृष्टि के साथ हम कंपैरिजन में नहीं कह सकते. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். अच्छी तरह से समझना. அவன் எந்தெந்த விஷயத்திலே
ஆதாம் தன்னுடைய தேவனுடைய அந்த இமேஜையும் அந்த லைக்னஸையும் இழந்தான். तो किन चीजों में परमेश्वर की जो छाया और उसके स्वरूप वो खोता है? அது சில காரியங்களை சொல்றேன். कुछ चीजों को मैं यहाँ पर कहना चाहूंगा. மனுஷனை மூன்று விதத்திலே படைச்சார். परमेश्वर ने इंसान को दो तरीके से बनाया. ஆவி, ஆத்துமா, சரீரம். आत्मा, मन, देह, शरीर. இந்த மூன்றுலயுமே ये तीनों चीजों में அவன் தேவனுடைய லைக்னஸையும் அந்த சாயலையும் இழந்துட்டான். उसने परमेश्वर की उस छाया और उसके स्वरूप को उसने खो दी. அப்போ நம்முடைய ஆவியில अपनी आत्मा में தேவ சாயல் இருந்தது. परमेश्वर की छाया थी. தேவனுடைய அந்த லைக்னஸ் இருந்தது. परमेश्वर की जो समानता थी அதை இழந்துட்டான். उसे उसने खो दी. அதனாலதான் इसलिए ही இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, यीशु मसीह को जब ग्रहण करते हैं, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும் பொழுது, जब यीशु मसीह हमारी जिंदगी में भगवान के तौर में आते हैं, நமக்கு அந்த ஆவியிலே அந்த காட்ஸ் இமேஜையும் அந்த காட்ஸ் நேச்சரையும் கர்த்தர் கொடுக்கிறார். तो उस आत्मा में परमेश्वर अपनी समानता और स्वरूप को देते हैं. அதுதான் நம்ம எபேசியர் புத்தகத்திலே பார்க்கிறோம். इसी बात को एफिसियों के पुस्तक में देखते हैं. அங்க எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே एफिसियों 4थे अध्याय में அங்க அழகாக 23ஆம் வசனம் वहां पर 23वां वचन ரொம்ப அழகா சொல்லுகிறது. सुंदर तरीके से कहता है, பாருங்க, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி अपने मन में नई आत्मा को लिए हुए மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். तो नए मनुष्य को जो धार्मिकता, सत्य की धार्मिकता और पवित्रता में सृजा हुआ है उसे धर लेना है. அப்ப 23ஆம் வசனம் और 23वां वचन புதிதான ஆவியை நமக்கு கொடுக்கிறார். परमेश्वर ने हमें एक नए आत्मा को देते हैं. அந்த புதிய ஆவி वो आत्मा जो है தேவ சாயல்ல वो இருக்குது. परमेश्वर की छाया அந்த स्वरूप புதிய समानता में ஆவி है. वो नई आत्मा அந்த தேவ லைக்னஸ்ல वो வந்துருது. परमेश्वर की समानता में आता है. அதை இன்னும் நம்ம விளக்கி उसे சொல்லணும் और அப்படின்னு अधिक சொன்னா तरह से कहना चाहेंगे அத तो குறித்து இன்னும் வேதம் என்ன சொல்லுது उसके பாருங்க. बारे में बाइबल क्या कहती है हमसे. 2 கொரிந்தியர்ல நீங்க படித்து 2 பார்த்தால் कोरिन्थियों में यदि पढ़ के देखेंगे அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर लिखा गया है, கிறிஸ்துவின் ஆவியை உடையன அந்த ஒரே ஆவியா இணைந்துறான்னு जो சொல்லப்பட்டிருக்கிறது. मसीह की आत्मा को लिए हुए हैं वो एक ही आत्मा बनकर जुड़ जाता है. அவன் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறவன் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற ஒரே ஆவியா இருக்கிறான். मसीह के साथ जो जुड़ा हुआ है वो परमेश्वर के साथ एक आत्मा बनकर है. அது எவ்வளவு பெரிய மகிமையான ஒரு காரியம் என்று பாருங்க. महिमा से भरी कार्य देखना जरा. ஐ திங்க் 1 கொரிந்தியர்ல நீங்க படிக்கலாம். मैं सोच रहा हूँ 1 कोरिन्थियों है 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 17ஆம் வசனம். 17वां पद. அது ரொம்ப கவனமா நீங்க கேட்கணும். तो ध्यान से सुनना है. அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன், जो परमेश्वर के साथ जुड़ा हुआ है, அவரோடனே ஒரே ஆவியா இருக்கிறான். उसके साथ एक ही आत्मा को लिए हुए हैं. அப்ப இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணையும் பொழுது जब हम परमेश्वर यीशु मसीह के साथ मिल जाते हैं, அவருடைய ஆவியும் परमेश्वर की आत्मा जो நம்முடைய है और ஆவியும் हमारी आत्मा जो है ஒரே ஆவியாகுது. वो एक बन जाता है. அப்படின்னா मतलब क्या है? அததான் நம்ம அந்த எபேசியர்ல படிக்கிறோம். उसी बात को हम एफिसियों में देखते हैं. நியூ ஸ்பிரிட். नई आत्मा जो है, அப்படின்னா यानी அந்த ஆதாமுடைய அந்த விழுந்து போன பிறகு அவனுடைய ஆவி பழைய ஆவியா மாறிடுச்சு. तो आत्मा जो आदाम जब गिर गया था, पहला आदम, तो उसकी आत्मा पुरानी आत्मा बन गई. அவன் பாவம் செய்த பிறகு पाप करने के बाद his spirit become corrupted and polluted. उसकी जो आत्मा में प्रदूषण और सभी प्रकार के कलंक आ गए. ஏன்னா அந்த ஆவியில தான் நாம் தேவனோடு உறவாட முடியும். आत्मा में ही परमेश्वर के साथ वह मेल मिलाप कर सकता है. ஏன் மனுஷனுக்கு ஆவியை கொடுத்தார்? परमेश्वर ने इंसान को आत्मा को दी. அந்த ஆவிதான் ஆவி மண்டலத்தில் இருக்கிற அந்த ஆண்டவரோடு நாம் உறவாட முடியும், பேச முடியும், அவரோடு கூட உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். तो हम जो है परमेश्वर की आत्मा के साथ जो है मिल सकते हैं, नए एक रिश्ते को बना सकते हैं. நல்ல புரிந்து கொள்ளுங்கள். जैसे समझो, ஆண்டவர் அநேகமா நம்மோடு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் நம்மோடு பேசுகிறது மெயினா நம்முடைய ஆவியிலே பேசுவார். तो मुख्य रूप से जब परमेश्वर को ग्रहण करते हैं, परमेश्वर हमारी आत्मा में बात करते हैं. நிறைய பேர் சொல்லுவாங்க, बहुत लोग कहते हैं ஆண்டவர் என்னோடு பேசவில்லை. परमेश्वर तो मेरे से बात ही नहीं करते. அப்படியானால் உன் ஆவி புதுப்பிக்கப்படவில்லை என்ற அர்த்தம். जो है नया बनना नहीं बना है, यही मतलब है. அதனால தான் இங்கே ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே रोमी 8वां अध्याय में பாருங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर लिखा गया है, 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, 8वां अध्याय 16वां वचन कहता है, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார்.
तो हम परमेश्वर के बच्चे हैं करके ये बात को कौन गवाही देते हैं? परमेश्वर की आत्मा जो है हमारे लिए गवाही देते हैं। அதுக்காக தான் நம்முடைய ஆவியிலே நாம் பிறக்க வேண்டும். इस वजह से हमें अपने आत्मा में नया बनना है। அதனால தான் யோவானிலே சொல்லப்பட்டிருக்கிறது, யோனா में लिखा गया है, நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. लिखा गया है कि तुम जल से और आत्मा में जब नया नहीं बनते हो, नया जन्म नहीं लेते हो, तब तक तुम परमेश्वर के राज्य में प्रवेश नहीं कर सकते। ஆவியிலே ரொம்ப அங்கதான் வந்து மறுரூபமாக்கப்படுறோம். तो वहां पर ही नया बन जाते हैं। அந்த ஆவியை புது ஆவியா நம்ம மாற்றி, उस आत्मा को परमेश्वर नया बना देते हैं। நம்ம ஆவி நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. हमारी आत्मा हमारे मन में है। அதான் நம்முடைய இருதயத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது। लिखा गया है कि हमारे मन में नए आत्मा को लिए हुए रहना है। அந்த ஆவி வந்து புதிய ஆவியை பெறறதுக்கு, नई आत्मा को पाने के लिए இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வரணும்। यीशु मसीह को हमारे अंदर आना चाहिए। ஆகவே இந்த பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யோனா के 3 अध्याय में कहा गया है, அங்கே 6ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, इसीलिए 5वां पद हमसे कहता है, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்। मैं सच बात कहता हूँ, यदि कोई इंसान जल से और आत्मा में नया नहीं बनता है, जन्म नहीं लेता है, तो वो परमेश्वर के राज्य में प्रवेश नहीं कर सकता। 6आம் வசனம் சொல்லுகிறது, 6वां वचन कहता है, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், जो शारीरिक तरह से बनता है वह शारीरिक रहता है, ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும், लेकिन जो आत्मा में बनता है वह आत्मा बनकर आती है। ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, अगर कोई यीशु मसीह को ग्रहण करता है, இயேசுவை சொந்த இரட்சகராக அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட உடனே, यदि हम यीशु मसीह खुद के भगवान के तौर में, प्रभु के तौर में அவர் என் பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தார், और कहेंगे कि हाँ मेरे पापों के लिए परमेश्वर कुर्बान हुए, ஆதாம் செய்த அந்த பாவத்துக்கு பரிகாரத்தை அவர் சிலுவையிலே பண்ணிவிட்டார், आदम ने जो पाप को किया उसके लिए परमेश्वर ने प्रायश्चित को दुनिया பாவத்தின் நிமித்தம் எனக்கு தண்டனை இனி கிடையாது, पाप को लेकर मुझे कोई दंड नहीं, என் பாவத்தை அவர் சுமந்து விட்டார், मेरे पाप को परमेश्वर ने सह लिया, அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை எனக்கு அவர் சுதந்திரமாய் அதை சம்பாதித்து விட்டார், परमेश्वर ने मुझे पापों की क्षमा नामक उस कार्य को स्वतंत्रता के रूप में परमेश्वर ने खरीद लिया है, அவர் எனக்காக மரித்தார், मेरे लिए कुर्बान हुए, அவர் எனக்காக உயிர்த்தெழுந்தார், मेरे लिए जिंदा उठे हैं। இப்படிப்பட்ட அந்த தெளிவான விசுவாசம் एक सही विश्वास जो வந்து அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே, जब उसने ग्रहण कर लिया, மறுபடி பிறக்கிறாய், नया बनते हो, நீ தேவனுடைய பிள்ளையாகிறாய், परमेश्वर के बच्चे बनते हो। அப்ப நீ எங்கே பிறக்கிறாய்? कहां पर जन्मते हो? ஆவியிலே तुम्हारी பிறக்கிறாய், आत्मा में जन्मते हो, அதனால தான் அது புதிய ஆவியா மாறியது। आत्मा அப்ப के तौर पर बदल இயேசுவை जाता है। ஏற்றுக்கொண்டவர்கள் यीशु मसीह को जो ग्रहण அவர்கள் करते हैं, பழைய ஆவியை உடையவர்கள் அல்ல, आत्मा को लिए हुए नहीं। ஆதாம் விழுந்து போன பிறகு அவன் ஆவி பழையதாய் மாறியது, आदम जब गिर जाता है तो उसकी आत्मा पुरानी हो जाती है, அது வந்து இந்த உலகத்தால் கரைப்பட்டு போன ये ஒரு जो है ஆவி। दुनिया के द्वारा कलंक हो चुकी है। அப்போ இந்த ஆவியிலே या आत्मा में தேவனுடைய சாயல் வந்து விடுகிறது, परमेश्वर की छाया आ जाती है, கிறிஸ்துவின் சாயல், मसीही की छाया। அதுதான் நம்ம கொரிந்தியர்ல படிச்சோம், ஒன்னு கொரிந்தியர்ல हमने कोरिन्थियों में पढ़ा, அதுல படிச்சோம், கிறிஸ்துவோடு இசைந்து जो இருக்கிறவன் इस मसीह के साथ मिले हुए हैं, அவன் அவருடனே ஒரே वो ஆவியாயிடுறான்। परमेश्वर के साथ एक ही आत्मा को लिए हुए हैं। இது எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான तब ये வாழ்க்கை। बस शब्द जीवन जो है कितनी दूर तक उत्तम என் जीवन ஆவியும் है। கிறிஸ்துவின் ஆவியும் ஒண்ணா இணைஞ்சிருக்குது, मेरी आत्मा और मसीह की आत्मा जो है एकजुट हो गई है। என் ஆவியிலே கிறிஸ்துவின் ஆவி இணைஞ்சதுனால, பரிசுத்தாவியானவர் இணைஞ்சதுனால நான் தேவனுடைய பிள்ளை என்று என் ஆவி எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே मेरी இருக்கிறது। आत्मा में पवित्र आत्मा आ चुके हैं, इसीलिए मैं परमेश्वर का बच्चा हूं करके हर रोज कहते हैं। ஆவியானவர் என் ஆவியுடனே சாட்சி கொடுத்து கொண்டே இருப்பார்। परमेश्वर की आत्मा मुझे मेरे अंदर जो है गवाही देते இதெல்லாம் रहेंगे। சத்தியத்தின் ஆழம்। ये सब जो है सत्य की गवाही நிறைய है। பேர் சொல்லுவாங்க, बहुत लोग कहते हैं நீ என்றைக்கெல்லாம் நீ குற்ற உணர்வோடு இருக்கிறாயோ, जितने भी दिन तुम मन में जो है அன்றைக்கு गुनहगार बनकर हो, அன்றைக்கு ஆவியானவர் ஆவியிலிருந்து பேசுவதை உன்னால் கேட்க उस முடியாமல் दिन போய்விடுகிறது। तुम परमेश्वर की आत्मा को हमारे मन में सुन नहीं पाते। வசனத்தை நம்ப परमेश्वर के वचन के ऊपर இந்த भरोसा करके, வசனத்தின்படி நான் தேவனால் பிறந்தவன், मैं इस वचन के अनुसार परमेश्वर से जन्मा हूँ, I am born of God, मैं परमेश्वर के द्वारा जन्मा हूँ, I am born in my spirit, I am reborn in my spirit, मैं अपने मन में फिर से नया बन चुका அந்த हूँ। மறுபடி ये பிறக்கிறது। जो है फिर से बनना होता அதை है, இயேசு नया தெளிவா जन्म लेना होता है। சொல்லிட்டாரு। इसी बात को यीशु ने ஒருவன் कहा, மறுபடி பிறவாவிட்டால் अगर एक इंसान फिर से नहीं जन्मता அவன் है, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் वो அவன் परमेश्वर के பார்க்க முடியாது। राज्य
में नहीं जा सकता, ஆவியில பிறக்கலனா आत्मा में नहीं भरते हो, அங்கே நீ வந்து ஆண்டவரோடு உறவாடவே முடியாது. वहां पर परमेश्वर के साथ रिश्ता बना नहीं सकते हैं। அங்க அந்த மறுபிறப்பு ஆவியில வந்த உடனே जो बनने वाली उस आत्मा में आ जाते हो, God's imageல ஸ்பிரிட் மாறிடுது. वह परमेश्वर की छाया में, स्वरूप में तुम्हारी आत्मा बन जाती है। You will become a spirit man. आप जो हैं आत्मा में इंसान बनोगे, in the image of God परमेश्वर की स्वरूप में, and in the likeness of God. और परमेश्वर की समानता में। அப்ப அந்த ஆவி மறுபிறப்பு அடைஞ்சிடுச்சு. तुम्हारी आत्मा ने नए जन्म को ले लिया है। அப்ப நியூ ஸ்பிரிட் நீ வந்துட்ட. तुम नए नियम में आ चुके हो, नए आत्मा को पा நல்லா चुके புரிஞ்சுக்கொள்ளணும். हो। बात को अच्छी तरह से அது समझना है। நித்திய ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கு. अनंत आत्मा है करके लिखा गया है। இன்னொரு இடத்துல और சொல்லப்பட்டிருக்கு. एक जगह में लिखा गया है அது வந்து நித்திய ஆவி. अनंत आत्मा है। இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டார்னா परमेश्वर यीशु मसीह जब நமக்கு हमारे अंदर எல்லாமே आते हैं, இட்டர்னல். हमारे लिए सब कुछ इटर्नल அதுதான் है। நீங்க முதல்ல புரியணும். इसी बात को हमें நிறைய समझना பேர் है। சொல்லுவாங்க, बहुत लोग कहते हैं இல்ல இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு नहीं, यीशु मसीह को ग्रहण करने நீ के ஒழுங்கா बाद இருந்தாதான் नया बनोगे, अच्छा रहोगे, அது तब பைபிள்ல ठीक है। அப்படி கிடையாது. बाइबल में ऐसा नहीं நீ है। 1 யோவான்ல நீ படிச்சு एक பாத்தீங்கன்னா यूहन्ना में जब पढ़ के देखेंगे, வசனத்தை தெளிவாய் புரியாமல் वचन को सही से समझे बिना, அங்க பாருங்க 1 யோவான் क्या 5ஆம் लिखा அதிகாரம் गया சொல்லுகிறது. है? एक यूहन्ना 5वां अध्याय कहता அங்க है, சொல்லப்பட்டிருக்கிறது हाँ लिखा गया है 11ஆம் வசனம், 11वां पद, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். परमेश्वर ने हमें अनंत जीवन को दिया है। இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது என்னன்னா, और बहुत लोग क्या कहते ஒருவன் हैं, மரித்து பரலோகம் போன பிறகுதான் நித்திய ஜீவன் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. बहुत लोग कहते हैं कि मरने के बाद जब स्वर्ग जाएंगे अनंत जीवन मिलता है। சீஷர்களுக்கு சொல்லும்போது அந்த வார்த்தையை இயேசு பயன்படுத்தினது உண்மைதான். यीशु मसीह ने उस शब्द को उपयोग किया है, वो सच्चाई है। ஆனால் लेकिन இங்கே சொல்லப்படுகிறதை பாருங்க, यहाँ पर जो लिखा गया उसे தேவன் देखेंगे। நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். परमेश्वर ने हमें अनंत जीवन को दिए हैं। நீ ஒரு நாள் புரிஞ்சுக்கொள்ளுங்க, बात कुछ समझना நம்ம है। ஆவியில மறுபிறப்பு அடைஞ்ச உடனே जब हम आत्मा में मन नया बन जाते हैं, இயேசு சொன்னார், यीशु ने என் कहा, மாம்சத்தை புசித்து मेरे शरीर में से खाकर என் ரத்தத்தை பானம் जो मेरे பண்ணுகிறவனுக்கு लहू में से पीता है, நித்திய ஜீவனை நான் अनंत கொடுக்கிறேன். जीवन को मैं देता हूँ। அதான் யோவான்ல तो சொல்லப்படுகிறது. इसी बात को यहाँ कहते நித்திய हैं। ஜீவன் என்றால் என்ன? अनंत जीवन यानी क्या? இட்டர்னல் லைஃப். अनंत काल के लिए जो இது வந்து जिंदगी होती है, பிறகு கிடைக்க போறது இல்ல, ये बाद में नहीं मिलने இங்கே वाला है। கொடுக்கப்பட்டாயிற்று. ये जो है मिल चुका है, अभी ஆனால் दिया गया है। ஒரு लेकिन குழந்தை பிறந்த உடனே एक बालक जब जन्मता है, அது உடனே பெரிய லைஃப் அந்த அந்த மனித வாழ்க்கையை முழுசும் அது 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 வாழ முடியாது. लेकिन वो इंसान की वो पूरी जिंदगी आयु को एक It दिन has में जी to grow, it सकता है। has to उसे बढ़ना அது है, வளரணும். उसे बढ़ते हुए அது जाना மாதிரி है। தான் उसी तरह உனக்கு ही நித்திய ஜீவன் अनंत கொடுக்கப்பட்டாயிற்று. जीवन को दिया गया है। ஆனா நாளுக்கு நாள் लेकिन அந்த प्रतिदिन நித்திய ஜீவனை நீ उस அதை अनंत जीवन புதுப்பித்து அது को வளர்ந்து கொண்டே तुम्हें போக नया வேண்டும். बनाते हुए जाना है। அதுதான் வசனம். ये जिंदगी நிறைய है। பேர் தப்பா புரிந்து बहुत लोग கொள்கிறோம். इसे गलत तरीके से இந்த வசனம் आजमाते என்ன हैं। சொல்லுகிறது? ये वचन क्या कहता It's a है? past tense. ये जो है पूरा தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். परमेश्वर ने अनंत जीवन को அந்த दे दिया ஜீவனுடைய है। குமாரனில் இருக்கிறது वो என்பதை அந்த जीवन அந்த की- அந்த சாட்சியாம். यह जीवन के अंदर जो पुत्र है उस गवाही को लिए हुए है। 12ஆம் வசனம், वो 12 पद, குமாரனை உடையவன் जो पुत्र को जीवனை लिए हुए उடையவன்। है, वो जीवन को लिए हुए இந்த है। ஜீவன் जो जीवन जो है, அவன் ஆதாம் விழுந்து वो போன போது आदम जब नीचे गिर அவன் गया, வாழ்ந்தானே, वह जो जिंदगी அந்த जी रहा life था இல்ல. वो जिंदगी नहीं। அது தட்ஸ் நேச்சுரல் லைஃப். ये जो है सामान्य प्रकृति से भरी அது जिंदगी है। அவன் பாவம் செய்த பிறகும் उसमें पाप करने के बाद भी அவனை பூமியிலே வாழ வைக்க पर வேண்டும் என்று दुनिया में ஆண்டவர் வாழ जिलाना வைத்த है, அந்த வாழ்க்கை रखाना है। நேச்சுரல் லைஃப். रखना है करके परमेश्वर ने एक जिंदगी दी। ஆனால் நித்திய ஜீவன் என்பது अनंत जीवन यानी அதே வாழ்க்கை वही जीवन நித்திய நித்தியமாய் வாழ்வது. अनंत काल के लिए जीना जो होता இதுதான் है। ஆண்டவருடைய நோக்கம். ये जो है परमेश्वर का அதுக்கு लक्ष्य தான் है। மனுஷனை படைத்தார். इसके लिए परमेश्वर ने बनाया நல்லா इंसान புரிந்து को। கொள்ளுங்கள், तो अच्छी तरह से குமாரனை समझो, உடையவன் जो पुत्र को लिए हुए ஜீவனை हैं, உடையவன், वो जीवन को लिए நித்திய हुए ஜீவனை हैं, உடையவன். अनंत जीवन को लिए हुए தேவனுடைய हैं। குமாரன் இல்லாதவன் परमेश्वर की आत्मा को जो दिए हुए அந்த नहीं நித்திய है, ஜீவன் वो இல்லாதவன். अनंत जीवन को இது नहीं 12ஆம் வசனம். ये 12 अध्याय 13ஆம் வசனம், 12 पद जो है, உங்களுக்கு நித்திய 13 ஜீவன் पद, உண்டு என்று अनंत का जीवन है நீங்கள் करके அறிய வேண்டும். तुम्हें इस बात पर भरोसा करना है, இயேசுவை जानना ஏற்றுக்கொண்ட है। பிறகு यीशु मसीह को ग्रहण करने நிறைய के बाद பேருக்கு बहुत लोगों இதுதான் को பிரச்சனை. ये बहुत लोगों की எங்க समस्या ஆண்டவர் है। எனக்குள் இருக்கிறாரா? क्या मेरे अंदर यीशु நான் है? பாவம் क्या செஞ்சிட்டேன்? मैंने पाप कर दिया No. है? नहीं, ऐसा नहीं है। சத்தியத்தை நல்லா सत्य को புரியணும். समझना है। தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் परमेश्वर के पुत्र के नाम நீங்கள் में விசுவாசமாய் तुम्हें இருக்கும்படி, विश्वास के साथ रहने के लिए, அதான் ஆண்டவரிடத்தில் நாம் விசுவாசித்து அவரை ஆண்டவர் என்று परमेश्वर के पास விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு विश्वास வாழும் करके பொழுது जब हम
ग्रहण करके जीते हैं, இந்த நித்திய ஜீவன் अनंत जीवन जो है, எடுபட்டு போவதில்லை. वो जो है कभी खत्म नहीं होता है। நல்லா புரிந்து अच्छी கொள்ளுங்கள், तरह से समझो, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். अच्छी तरह से समझो। மறுபடி நீ பிறந்துட்ட, परमेश्वर अभी ஒரு नया தடவை बन चुके இயேசுவுக்கு हो। வாழ்க்கையை एक கொடுத்துட்ட, बार यीशु के पास अपने जीवन ஒரு को தடவை दे இயேசு दिया, விசுவாசத்தை एक ஏற்றுக்கொண்டுட்ட, बार अपने यीशु को ग्रहण कर लिया இன்னும் அந்த विश्वास விசுவாசத்துல நீ करके, வளரணும். अब आपको विश्वास में நீ बढ़ना வளர है। வளர जितना आप बढ़ोगे உன் ஆவியிலே तुम्हारी आत्मा நீ में ஆவிக்குரிய மனுஷன் என்பதை आत्मिक जीवन होकर நீ के மற்ற மனிதர்களைப் போல் உன்னுடைய நீனும் அல்ல दूसरे इंसान என்பதை की तरह तुम नहीं हो நீ करके புரிந்து கொள்ள इस ஆரம்பிக்கிறாய். बात को समझने அதனால நீ लगोगे। உனக்குள்ள நித்திய ஜீவன் इसलिए கொடுத்திருக்கான்னு நீ अनंत அறிய जीवन तुम्हें வேண்டும். दिया गया है करके समझना है। இட்ஸ் a lack of knowledge. ये जो है समझ के बिना அதனால होता है। ஓசியாவின் புத்தகத்திலே इसलिए ओशिया के पुस्तक 4ஆம் में அதிகாரம் 6ஆம் வசனம் 4वां சொல்லுகிறது, अध्याय 6वां पद कहता my है, people are perishing मेरे लोग जो है because नाश of होते their हैं lack of knowledge. क्योंकि बुद्धि के बिना नाश होते हैं। வேதம் சொல்லுகிறது परमेश्वर का அவரை वचन कहता அறிகிற है, அறிவு, परमेश्वर की जो समझ में அதுதான் நம்ம வளர்றது बढ़ना है, इसमें बढ़ना है। என்பதை வேதம் தெளிவா इसी बात சொல்லுகிறது. को बाइबल कहता है अच्छी அதை तरीके से। குறித்து எபேசியர்ல நீங்க படிச்சு इसी बारे में பாத்தீங்கன்னா एफिसियों தெரியும். में देखेंगे तो देख सकते हैं। நல்லா புரிந்து கொள்ளணும். अच्छे से समझना है। எபேசியர் 4ஆம் அதிகாரம் एफिसियों 4वां अध्याय அங்கே 11ஆம் வசனம் वहाँ சொல்லுகிறது, पर 11वां पद कहता है, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய फिर से मैं குமாரனை कहता பற்றும் हूँ, விசுவாசத்திலும் परमेश्वर के पुत्र को पाने के विश्वास में அறிவிலும் और समझ में ஒருமைப்பட்டவர்களாகி एकजुट होकर கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. क्या लिखा है, मसीह के उस पूर्ण ऊंचाई को पाने तक न परिपूर्ण बने அப்ப तब तक। நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று, परमेश्वर ने अनंत जीवन को दे दिया அதை है, எடுக்க முடியாது. इसे कोई निकाल नहीं सकता நல்லா है। புரிந்து கொள்ளுங்கள். अच्छी तरह से समझो, அவன் அதை எடுக்க முடியாது. तो निकाल नहीं पाएंगे कोई। இது நல்லா புரிந்து ये கொள்ளுங்கள். बात को समझना है। அப்போ तब ஆனால் लेकिन அந்த கிறிஸ்து இயேசு கிறிஸ்து वह मसीह यीशु मसीह நமக்குள்ளே பிறந்த கிறிஸ்து, हमारे अंदर जो जन्म लिए हैं அப்போ அதுல நம்ம வளரணும். उसमें हमें बढ़ना है। எந்த அளவுக்கு? किस तरह से बढ़ना இயேசு है? கிறிஸ்துவின் நிறைவான यीशु வளர்ச்சியின் मसीह அளவுக்கு தக்கதாக उस पूरे पूर्णता को ऊंचाई को पाने तक பூரண புருஷராகணும். पूरी तरह से पुरुष बनना ஆண்டவருடைய है, நோக்கத்தை பாருங்க. पूरी तरह से भरपूर होना है। நம்ம வளராததுனால हम தான் नहीं बढ़ते इसलिए வளர்ச்சியில தான் பிரச்சனை. हमारे जो बढ़ने में परेशानी ஒருத்தன் है। வீக்கா இருக்கிறான், एक कोई என்ன செய்யறது? जो है निर्बल है, वो क्या डॉक्टर करेंगे? के போறோம். डॉक्टर के पास அவங்க जाते சில हैं। அட்வைஸ் கொடுக்கறாங்க. डॉक्टर कुछ सुझाव சில देते வைட்டமின் हैं। டேப்லெட் சாப்பிடுறோம், आप विटामिन टैबलेट्स நல்ல खाते हो, சத்தான உணவு சாப்பிடணும், आप अच्छे அப்போ ஆட்டோமேட்டிக்கா வளர்ச்சி வந்துரும். पोशाक को खाते हो, அது மாதிரி தான் उसी तरह நீ growth आ கிறிஸ்துவுக்குள் जाता है। வளர 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 जैसे आप बढ़ने நீ लगोगे, அந்த கிறிஸ்துவின் சாயலையும் இமேஜும் परमेश्वर के स्वरूप और உன் ஆவியில समानता को அதிகரித்து கொண்டே போகும். अपनी आत्मा में अधिक बढ़ाते நான் हुए இன்னும் जाओगे। சரீரத்துக்கு வரல, मैं अभी शरीर में नहीं அதை आया நான் हूं, தொடர்ந்து சொல்லுவேன். इसलिए मैं लगातार कहूंगा, ஆவி ஆத்மா சரீரத்துல आवी आत्मा தேவனுடைய शरीर में சாயல் परमेश्वर की स्वरूप வெளிப்படணும். वहां पर प्रकट होना அது चाहिए। வந்து ஒரே நாள்ல वो வந்துராது. एक ही दिन में नहीं आता ஒரே है। நாள்ல ஒரு குழந்தை பிறந்துராது, एक ही दिन में பிறந்த உடனே बच्चा- வளர்ந்துராது. जन्म लेते ही बढ़ता नहीं है। ஒரு மாஞ்செடியை ஒரு விதையை போட்டா अगर एक आम के बीज को डालते हैं, அது ஒரே நாள்ல மரமாகி கனி एक கொடுக்காது. ही दिन में वो फल देकर बड़ा वृक्ष नहीं बनता। அதனால அது மாஞ்செடி இல்ல மாமரம் இல்லை என்று நீ சொல்லிவிட முடியாது. एक दिन में नहीं बढ़ रहा है, इसीलिए हम वो सही प्रकार का आम का फल नहीं, மாமர पेड़ नहीं செடி है करके नहीं कह மா सकते। விதையிலிருந்து வந்த அந்த செடி அது மாஞ்செடி தான். जो आम के बीज से आता है वो आम का ही पेड़ और पौधा है। கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் जो मसीह के अंदर है, கிறிஸ்துவின் சாயலை உடையவனாய் मसीह இருக்கிறான். की छाया को लिए हुए हैं। நல்லா புரிந்து கொள்ளுங்க. ध्यान से समझो, அது வந்து வளர்ச்சியில கம்மியா இருக்கும். वे चाहे बढ़ने में कम हो, ஆனால் लेकिन இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, और एक जगह में कहा அவர் गया है, நம்மை பூரணப்படுத்துவார், परमेश्वर हमें परिपूर्ण அவர் करते நம்மை हैं, வளர வைப்பார். परमेश्वर हमें बढ़ाते हैं। நாம என்ன செய்யணும்? हमें क्या करना அதற்கு है? வேண்டிய காரியங்களை उसकी செய்யணும். जरूरत की चीजों को करना है। நல்ல கர்த்தரை तब अच्छी ஆராதிக்கணும், परमेश्वर की आराधना அவரை करना है। நம்பணும், परमेश्वर की அவர் கையில் எழுதி கொடுத்த भरोसा வசனத்தை करना है। நம்பணும், परमेश्वर ने हाथ में जो அதை वचन दिया தியானம் उसके पर பண்ணணும். भरोसा करना है, ध्यान அப்ப நீ करना வளர है, ஆரம்பிச்சிருவே. तब जाके बढ़ोगे। நல்ல ஆவியில ஜெபம் பண்ணணும், आत्मा में अच्छी तरह से அந்நிய प्रार्थना பாஷையில करना है, ஜெபம் பண்ணணும், अन्य भाषा में प्रार्थना சந்தோஷமா करना है, இருக்கணும். खुशी के साथ रहना இதெல்லாம் है। நம்ம சில இது सारी மட்டும் தான் चीजों நமக்கு को நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். परमेश्वर चाहते हैं हमसे करने की इच्छा சங்கீதத்திலே रखते हैं। சொல்லப்பட்டிருக்கிறது, भजन संगीता में लिखा गया है, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, परमेश्वर के पास मगन होकर உன் रहना। இருதயத்தின் வேண்டுதலை அவர் அருளி परमेश्वर செய்வார். तुम्हारी हृदय की जो इच्छाओं को पूरा करेंगे। அப்போ வளர வளர जितना अधिक बढ़ेंगे, நாம் அவருடைய சாயலையும் அந்த परमेश्वर के இமேஜையும் स्वरूप பூரணத்துக்குள்ள और வந்து उसके விடுகிறோம். पूर्णता में आ जाते हैं। இங்க அப்படிதான் சொல்லுது. यहाँ पर ऐसे ही लिखा அதே गया அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் है। यही एफिशियंस 15ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தா यहाँ पर 15वां पद को 14ஆம் வசனம் சொல்லுகிறது, 16वां पद कहता है, நாம் இனி குழந்தைகளாயிராமல், आइंदा बालक न रहकर, பாத்தீங்களா
देखिए குழந்தைகளா இருக்கிறாங்க. हमें बालक बन के நிறைய नहीं रहना है। கிறிஸ்தவர்கள் आज बहुत लोग मसीह जो இன்னைக்கு है நிறைய பேருடைய வாழ்க்கையில आज बहुतों की ஒரு जिंदगी में குழந்தையை போல தான் वे இன்னும் एक बालक की இருக்கிறோம். तमानी जिंदगी बिता रहे நீங்கள் हैं। இனி குழந்தைகளாயிராமல் आप बालक न रहना, உனக்குள்ள நித்திய ஜீவன் வந்துருச்சு. तुम्हारे अंदर अनंत जीवन आ அந்த चुका நித்திய है। ஜீவன் अनंत जीवन जो உனக்குள்ள है வளர்ந்து கொண்டிருக்கிறது. तुम्हारे अंदर बढ़ ही रहा है। அது உன் கையில தான் वो இருக்குது. तुम्हारे हाथ में है, அது உன் கையில தான் वो இருக்குது. तुम्हारे हाथ में है। நல்லா புரிஞ்சுக்கங்க. अच्छी तरह से समझो, சின்ன பிள்ளையில செத்தாலும் சாவுதான். आप बचपन में मरो तो मरो ही, 70 வயசுல मरेंगे ही। செத்தாலும் சாவுதான். आप चाहे 70-60 उम्र में मरो, वो भी அதனால मौत ही है। तो அந்த பிறந்த குழந்தை वो जो जन्म लिया वो அது ஆண் बच्चा பிள்ளையான है, ஆண் பிள்ளைதான். वह पुरुष, वह लड़का है तो लड़का ही रहेगा। வயசான பிறகு அவன் மரித்தாலும் அவனும் ஆண்மகன் தான். तो अगर वो बुजुर्ग होकर मरता है तो அதே भी पुरुष ही है। போலதான். उसी तरह அதே போலதான் उसी तरह है கிறிஸ்துவுக்குள்ளே परमेश्वर நீ के சின்ன अंदर நீ வளராமலே நீ तुम बड़े மரித்தாலும் बिना नहीं बड़े बिना मरोगे तो भी, பரலோகத்துக்கு நீ போவது நிச்சயம். तो स्वर्ग में जाना आवश्यक है। இது நிறைய பேருக்கு வழங்காது. बहुत लोगों को समझ में नहीं आता है, வழங்காது समझ में नहीं आता है, வழங்காது. समझ में नहीं आता है। ஒரு குழந்தை மரித்தாலும் एक बच्चा मरता है तो மண்ணுக்கு भी தான் போவான். वो मिट्टी में ही जाता है। வயதானவர் மரித்தாலும் एक बुजुर्ग इंसान मरता है மண்ணுக்கு तो தான் भी போவான். वो मिट्टी को ஒருவன் जाता है। கிறிஸ்துவுக்குள் பிறந்து अगर விட்டால் एक मसीह में जन्मता அவன் है, தேவனுடைய वो ராஜ்யத்துக்கு போவது परमेश्वर के राज्य में அவன் जाना வளரவில்லை वो என்பதனால் नहीं बढ़ रहा है, इसलिए அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு परमेश्वर புறம்பானவன் அல்ல. के राज्य के विरुद्ध में नहीं। இதுதான் ये சத்தியம். सत्य है, இதுதான் ये சத்தியம். सत्य இதை है। புரியாதவர்களுக்கு इसे जो समझ में ஒண்ணும் नहीं சொல்ல आते हैं, முடியாது. आप कुछ बोल नहीं सकते இத हैं। புரியலன்னா ये समझ में नहीं आता है, உனக்கு வழங்கலன்னா ஒண்ணும் செய்ய आपको முடியாது. समझ में नहीं आता तो ஆண்டவர் कुछ नहीं कर சொல்றாரு सकते। परमेश्वर அவருடைய वचन कहता நிறைவான है, வளர்ச்சிக்கு उसके पूर्ण उस बढ़ावट அந்த बढ़ने के लिए, வளர்ச்சியை நீ அடைய முடியும். उस ग्रोथ को, ऊंचाई को हम पा அதுக்கு सकते என்ன हैं। செய்ய சொல்றாரு? कैसे परमेश्वर क्या करने के लिए 14 कहते வசனத்துல हैं? 16 पद में நீங்கள் இனி குழந்தைகளாயிராமல் आप बालक न रहो, மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு और ஏதுவான परमेश्वर தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அலைபடாதீர்கள். आप समुद्र की लहरों की तरह, जैसे हवा के झोंके उसे अपनी दिशा में फहराते हैं, उनकी तरह आप मनुष्य की शब्द और उनके जो चालाकी शब्द में पढ़ना नहीं है। குழந்தைகளை பாருங்க, आप बच्चों को देखिए जरा, எல்லாம் சொல்றதையும் கேட்கும். हर कोई जो बोलते हैं वो से सुन लेते हैं। யோசித்து பாருங்க, तब सोच के देखिए இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில हमारी जिंदगी में भी எது சரியான क्या தேவனுடைய सही है, வாழ்க்கை क्या வார்த்தை परमेश्वर का शब्द है, நாம் ஏன் புரிந்து கொள்ள முடியல? क्यों से समझ नहीं पाते हैं? ஏனென்றால் क्योंकि நாம் இன்னும் குழந்தையா अब இருக்கிறோம். तक हम बच्चे हैं, இன்னும் குழந்தையா अब இருக்கிறோம். तक हम बच्चे हैं। காற்று எந்த பக்கமெல்லாம் அடிக்கிறதோ झोंका जब भी அந்த जिस பக்கமெல்லாம் तरफ தூசி आता அடித்து है, கொண்டு போகிறது. वहाँ पर धूल आता है। அதே போல उसी तरह ही நாம் இருந்தால் अगर நாம் இன்னும் रहेंगे, கிறிஸ்துவுக்குள் तो குழந்தையா हम இருக்கிறோம். परमेश्वर के अंदर मसीह, परमेश्वर के अंदर बच्चे, அப்ப நம்ம வளரணும். तो हमें बढ़ना है। வளருவதற்கு बढ़ने के लिए என்ன செய்யணும்? क्या करना है? வளருவதற்காக बढ़ने के लिए அடுத்த வசனம் 15ஆம் வசனம் अगला சொல்லுகிறது. वचन 15 वचन कहता है, இது ரொம்ப கவனிக்கணும். ध्यान से सुनना है। அன்புடன் प्रेम के साथ சத்தியத்தை கைக்கொண்டு सत्य के पीछे चलकर தலையாகிய கிறிஸ்துவுக்குள் मसीह जो सिर बनकर है उसके अंदर எல்லாவற்றிலேயும் हर चीज में நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக बढ़ने वाले बने, इसलिए அப்படி செய்தார். ऐसे किया। நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? ध्यान से सुनो, அன்புடன் प्रेम के साथ சத்தியத்தை கைக்கொண்டு परमेश्वर की जो सत्य व्यवस्था का पालन करके தலையாகிய கிறிஸ்துவுக்குள் जो मसीह सिर है उसके अंदर எல்லாவற்றிலேயும், हर चीज में, நல்லா கவனிச்சுக்க, ध्यान से सुनिए, எல்லாவற்றிலேயும். हर चीज में, அப்போ तब நம்முடைய வாழ்க்கையில हमारी जिंदगी में அநேக ஏரியாக்கள் இருக்கு. बहुत एरियाज हैं। சிந்தனை மண்டலம் இருக்கிறது, हमारी जो सोच की जो विचार கற்பனை மண்டலம் இருக்கிறது. मंडल है, हमारी कल्पना करने की क्षमता है। அது மட்டுமல்ல, इतना केवल नहीं, நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான செய்கைகள் இருக்கிறது. हमारे जीवन में बहुत प्रकार के काम हैं, பல காரியங்கள் இருக்குது. बहुत सारी चीजें हैं, நமக்கு நிறைய பகுதிகள் உண்டு. बहुत सारे भाग हैं, lot of areas in our life. बहुत सारे भाग हैं हमारी जिंदगी में। ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஏரியாஸ் இருக்கிறது. हमारी जिंदगी में बहुत सारे भाग हैं। அந்த ஏரியாக்கள் எல்லாம் बहुत सारे भाग को நாம் குழந்தைகளா இருந்தால், अगर उन भागों में हम बच्चे रहेंगे, நாம் இந்த உலக மனுஷனை हम போல दुनिया के इंसान की तरह அந்த நித்திய ஜீவனை பெற்றிருந்தும் उस अनंत जीवन को पाकर भी பாடுகளை வாழ்வார்கள். हम कष्ट में जीते ஒரே हैं। ஒரு एक உதாரணம், ही उदाहरण, நித்திய ஜீவன்ல अनंत जीवन में வியாதி கிடையாது. बीमारी नहीं है। இதை எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள போறீங்க? कितने लोग मानने वाले हैं? ஆனால் लेकिन வியாதியோட தான் வாழ்வேன், बीमारी के साथ ही जीऊंगा, வியாதியை தான் மேன்மைப்படுத்துவேன், बीमारी को मैं आगे बढ़ रखूंगा, ஒண்ணும் செய்ய முடியாது. कुछ नहीं कर நீ सकते। வியாதியோட மரிச்சாலும் बीमारी के साथ मरेंगे तो பரலோகத்துல நீ போய் தான் ஆச்சரிய. स्वर्ग तो जाओगे ஆனா அந்த जाओगे, உலகத்துல लेकिन दुनिया அந்த में நித்திய ஜீவனை उस अनंत நீ जीवन அனுபவிக்க को முடியாமல் अनुभव போய்விடும். किए बिना चले जाओगे। அப்ப இது ஒரு உதாரணம், तो एक उदाहरण है, இது ஒரு உதாரணம் தான். एक उदाहरण है। நிறைய பேரை பாருங்க, बहुत लोगों को देखिए இந்த பலவீனத்தை மேன்மைப்படுத்திட்டு இருப்பாங்க. निर्बलता को आगे रखते हैं। இல்ல, नहीं,
வேதம் சொல்லுகிறது बाइबल का உன் वचन कहता பலவீனத்தில் है என் பலன் பூரணமாய் விளங்கும். तुम्हारी निर्बलता में मेरी जो बल है पूरी நித்திய तरह ஜீவன்ல அது से साथ இருக்குது. देगी. ये अनंत जीवन में நித்திய ஜீவன் என்றாலே अनंत जीवन जो होता है ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பு आदम पाप करने से पहले அவனுக்கு வியாதி கிடையாது, उसको बीमारी नहीं है, அவனுக்கு வீக்னஸ் கிடையாது, उसको कोई प्रकार का பல निर्बलता அவனுக்கு नहीं, எந்த விதமான எந்த குறைபாடும் கிடையாது. कोई भी घटी या कमी नहीं அதான் थी. பூரணம். ये जो है पूर्णापन होता அதனால है கிறிஸ்துவுக்குள்ளே मसीह के अंदर நாம் பூரணர்களாய் हमें இருக்கிறோம். नया बनना है, पूरी பாத்தீங்களா? तरह से भरपूर होना है. அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. इस बात को लिखा गया அந்த है, எபேசியர்ல நீங்க படிச்சீங்கன்னா यदि एफिसियों में அந்த पढ़ेंगे 15ஆம் வசனத்தை முடிச்சிடுறேன். 15 को அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு आप प्रेम के साथ सत्य தலையாய கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக. और सिर बनकर जो मसीह है उसमें सब चीजों में बढ़े इसलिए. அந்த எபேசியர்ல 3ஆம் அதிகாரம் एफिसियों में 3 अध्याय 19ஆம் வசனம் சொல்லுகிறது, 19वां पद कहता அறிவு है கெட்டாத அந்த அன்பை समझ के அறிந்து परे கொள்ள வல்லவர்களாகவும் समझ के परे जो प्रेम है उसे समझने की उस क्षमता को लिए हुए தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் परमेश्वर की पूरी संपूर्णता நிறையப்படவும். भर जाए. நல்லா புரிஞ்சுக்காங்க. तो ध्यान से सुनिए, தேவனுடைய சகல परमेश्वर की பரிபூரணம், पूर्णता सभी संपूर्णता में, all the perfection of God. परमेश्वर की पूरी संपूर्णता இதுதான் தேவனுடைய நோக்கம். यह परमेश्वर की जो இங்க उद्देश्य है, நிறையப்படணும். यहाँ पर पूरा होना चाहिए. Not going after going to ये heaven. मरने के बाद नहीं. So many people are preaching like बहुत that. लोग इस तरह से प्रचार करते हैं, இங்க பரிபூர்ண வாழ்க்கை வாழ यहाँ முடியாது. पर अनंत जीवन नहीं जी सकते. அப்படியான அந்த வசனம் अब பொய்யாகிவிடும். इस तरह से हो तो ये झूठ हो जाता है. பரிபூர்ண சகல பரிபூரணத்தால் நீங்கள் நிறையப்பட तो வேண்டும். पूरी இங்கே तरह से भरपूरताई के साथ तुम्हें यहाँ पर इस पृथ्वी में இன்னொரு வசனத்தை உங்களுக்கு भरपूर படிக்கிறேன். होना है. और एक वचन को அப்ப पढ़ता நல்லா हूँ, புரியும். ध्यान से समझेगा. 1 யோவான்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா एक यूहन्ना में पढ़ के देखेंगे, பாருங்க, यहाँ लिखा है இந்த பூமியில நம்ம எப்படி இருக்கிறோம், पृथ्वी में कैसे हैं. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு यीशु मसीह को ग्रहण करने நம்முடைய के बाद ஆவியிலே நம்ம அந்த हमारी சாயல்ல आत्मा பெற்றுக்கொண்டோம். में हम उस स्वरूप को पाते हैं. அப்புறம் அது சரீரத்துல மாற்றம் கொண்டு வரும். तो शरीर में हम उस बदलाव அப்புறம் पाते நம்முடைய हैं. சோல்ல அது மாற்றம் கொண்டு उसके வரும். बाद हमारे उस मन में, हमारी आत्मा में वो लाता है. நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறும். हमारी जिंदगी का जो तरीका இதெல்லாம் நான் வர बदलता है. நாட்கள் சொல்லி ये தரேன். सारी चीजों को मैं आने वाले இதெல்லாம் दिनों में பைபிள்ல இருக்குது. समझाऊंगा. ये सब बाइबल में है. இதெல்லாம் நாம தெளிவாய் अच्छी तरह கற்றுக்கொண்டால் से தான் सीखना है, सीखेंगे तो ही we are not going to live an ordinary life just like other people हम outside. दूसरे बाहर के जो लोग जिस तरह से सामान्य जिंदगी जीते हैं वैसे नहीं जी सकते. கிறிஸ்துவை जिएंगे. உடையவன் ஜீவனை உடையவன். जो मसीह को लिए हुए और जीवन को लिए हुए கிறிஸ்து இல்லாமல் இந்த நித்திய ஜீவன் இல்லாதவன். जो परमेश्वर की यीशु को लिए बिना नहीं है वो जीवन के बिना है. ஆனா வெரி tragedy என்னன்னா लेकिन बहुत बड़ी இன்னைக்கு जो கிறிஸ்தவர்கள் दुर्घटना क्या ஆண்டவருடைய है? பிள்ளைகள் தான் आज परमेश्वर के உலக बच्चे जो மனுஷனை விட ரொம்ப ஒரு दुनिया ஒரு के- ஒரு தாழ்வான நேச்சுரல் லைஃப்ல हैं, வாழ்றாங்க. दुनिया के जो इंसान से बहुत नीचे एक Why? जीवन को जीते हैं. क्यों ऐसा है? Because of the lack of knowledge of the word of God. परमेश्वर के शब्द के प्रति सही समझ नहीं. Because they don't believe the word of वे God. परमेश्वर के वचन के ऊपर भरोसा They don't नहीं want to करते. do or live according to the word of God. वे जो है परमेश्वर के वचन के अनुसार नहीं जीते हैं. They have all the preconceived ideas and the theology and all the mankind things of outside. तो हम पूरी तरह से जो प्रकार के विचार इन सब को जो बाहर दुनिया में है उसको लिए हुए हैं. ஆண்டருக்குள்ள வந்துட்டேனா परमेश्वर के अंदर जब நீ आएंगे எப்படி இருக்கிற? तो कैसे हो. வசனத்தை படிக்கிறேன் वचन பாருங்க. को पढ़ रहा हूँ. 1 யோவான் 1 यूहन्ना 4ஆம் அதிகாரம் 4वां अध्याय 17ஆம் வசனம் பாருங்க. 17वां पद. நியாயத்தீர்ப்பு நாளிலே जो न्याय के நமக்கு दिन में தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக हमें हौसला बढ़े इसलिए அன்பு நம்மிடத்தில் प्रेम பூரணப்படுகிறது. हमारे अंदर बढ़ रहा है. எல்லாமே பூரணம். सब कुछ पूरी तरह से बढ़ रहा है. Everything must have a सब कुछ- perfectness in this world. हर चीज को हमें परफेक्ट होके रहना We है. have to work hard for that perfection. हमें उस परफेक्शन की ओर जाने के लिए That is in प्रयत्न our करना है. hand. ये हमारे हाथ में है. God has given the eternal life in our spirit, body and soul, everything. परमेश्वर ने अनंत जीवन को हमारे जिंदगी But में every दिया day है. we have to work on it. हमें हर रोज उसमें काम करना அது है. நம்முடைய வேலை. हमारा काम எப்படி है. ஒர்க் பண்ண कैसे முடியும்? काम करना है? அன்புடன் சத்தியத்தை प्रेम கைக்கொள்ளும் के பொழுதுதான். साथ वचन के पीछे जब வசனத்தை चलेंगे. படிச்சு படிச்சு वचन को पढ़ पढ़ என் के வாழ்க்கை இப்படித்தான் ஆண்டவர் मेरी சொல்லியிருக்கிறார். जिंदगी ऐसी ही அப்ப है. இதுதான் என் வாழ்க்கை तो ये मेरी ஸ்டாண்டர்ட். जिंदगी की जो நான் ஒரு standard ordinary है. man அல்ல. मैं I am सामान्य a spirit इंसान man. नहीं. मैं जो आत्मा में आत्मिक इंसान Because my spirit and Christ's spirit are joined together. हूं. क्योंकि मेरी आत्मा परमेश्वर की आत्मा मिल चुकी है. I am a child of God. मैं परमेश्वर का
जो पुत्र हो। இது நம்ம புரிஞ்சுக்கணும். तो इस बात को யோவான் 4ஆம் அதிகாரத்துல एक யோவான் நான் 4 படிச்சேன், मैंने पढ़ा அன்பிலே நீங்க நம்மிடத்து அன்பு நம்மிடத்து பூரணப்படணும். प्रेम हम में बढ़ रहा है ஏனென்றால் क्योंकि எதுக்கு சொல்ற பாருங்க, क्यों कहता है அவர் இருக்கிற பிரகாரமாக. जिस तरह से वह है, இங்க யார சொல்றார்? किसने இயேசுவை சொல்றார். यीशु मसीह को நாமும் हम भी இவ்வுலகத்தில் इस दुनिया में இருக்கிறோம். हैं। இட் இஸ் a present tense. ये जो है अभी के वक्त के लिए कहा गया है। இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு यीशु मसीह जब जी उठते हैं, பரலோகத்திலே பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். यीशु मसीह स्वर्ग में जो है पिता के बगल में बैठे हैं। அங்க वहाँ पर அவர் எப்படி இருக்கிறாரோ जिस तरह से அதான் இங்க சொல்லப்படுகிறது. वही बात को அவர் இருக்கிற பிரகாரமாக जिस तरह से हैं நாமும் हम भी இவ்வுலகத்திலே इस दुनिया में இருக்கிறோம். रहे हैं। ஆங்கில வேதம் சொல்கிறது अंग्रेजी पद क्या कहता as है? he is. परमेश्वर जिस तरह से है, நீங்க ஆங்கில வேதாகமத்தை படிச்சு பாத்தீங்கன்னா अगर தெரியும். अंग्रेजी बाइबल को so पढ़ेंगे we पता चलेगा are. हम उसी तरह It's a ही present tense. जो इस तरह से अभी के वक्त के लिए कहता है। We are not in heaven हम अब तक जो है स्वर्ग में नहीं, in this world. इस दुनिया में अब तक स्वर्ग में नहीं गए हैं। இந்த ரகசியத்தை புரிஞ்சிட்டோம்னா तो इस रहस्य को समझेंगे what kind of life we have to live on this earth, तो हमें किस प्रकार की जिंदगी को जीना है, அதை நம்ம புரிஞ்சு கொள்ள तो इस முடியும். बात को समझेंगे। அது நம்மட்ட இல்லங்கறத अगर नहीं है उस बात नहीं அதை है நம்ம करके, இன்னும் வொர்க் அவுட் பண்ணணும்ங்கறதையும் और इस बात में हमें और काम करना है நம்ம करके புரிந்து கொள்ளலாம். समझ सकते எனக்கு அருமையானவர்களே, हैं। प्रिय परमेश्वर நான் के இப்ப लोगों, ஸ்பிரிட்ல அந்த இமேஜ் லைக்னஸ் மட்டும் தான் சொல்லி இருக்கிறேன். तो यहाँ पर मैंने आत्मा में இன்னும் परमेश्वर की பாடிக்கு स्वरूप और வரல, समानता को இன்னும் मैंने कहा। சோல் அத अब तक பெற்றுக்கிறோம். मन और हमारे जो शरीर के बारे में मैंने நம்முடைய कहा, கேரக்டர்ல அத பெறறோம். हमारे स्वभाव में हमें पाना है। நம்முடைய லைஃப் ஸ்டைல்ல அது हमारे வருது. जो जिंदगी की நம்முடைய ராஜ்யம் என்னது? हमारा राज्य क्या है? இதெல்லாம் தான் ये सारी चीजें जो அந்த है ஆதாம் ये आदम இழந்து ने போனான். खो दिया, திரும்ப फिर से இயேசு நமக்கு தந்த यीशु मसीह ने हमें दिया है। இயேசுவை யாரெல்லாம் यीशु ஏற்றுக்கொள்றாங்களோ मसीह को जो कोई ग्रहण करते हैं அவங்களுக்கு இதை கொடுக்கிறேன். उनको यह देते हैं। இன்றைக்கும் आज भी இந்த வேத பாடத்தை इस கற்றுக்கொண்டிருக்கிறேன். बाइबल के शब्द को जो बांधने யாராவது वाले हैं, कोई भी இந்த வாழ்க்கைக்கு தான் इस शब्द में ही உன்னை ஆண்டவர் तुम्हें படைத்திருக்கிறார். परमेश्वर ने बुलाया है, உனக்காகத்தான் तुम्हारे लिए இயேசு சிலுவையிலே यीशु மரித்தார். मसीह क्रूस में कुर्बान ஆகவே हुए। इसलिए இந்த இமேஜ், यह जो स्वरूप हो, இந்த லைக்னஸ் यह जो स्वरूप और கிறிஸ்து இயேசு கிறிஸ்து समानता மூலமாக हो, தான் परमेश्वर यीशु मसीह के மனுஷன் द्वारा है பெற்றுக்கொள்ள முடியும். इंसान को पाना है। எல்லா மனுஷனுக்கும் உள்ளது. हर इंसान के लिए ஏன்னா அவர் சர்வலோகத்தின் பாவத்தை क्योंकि சுமந்து परमेश्वर ने தீர்த்திருக்கிறார். सर्वलोक के पाप को அவர் परमेश्वर ने सह लिया। உலக ரட்சகர் என்று वो வேதம் दुनिया का சொல்கிறது. जो उद्धार करता ஆகவே है, இதை பார்த்து इसीलिए கொண்டிருக்கிறேன். जो देखने वाले நீ तुम இன்றைக்கு आज இந்த வாழ்க்கையை பெற வேண்டும் इस என்றால் शब्द को पाना, जीवन को पाना ஒரே चाहिए, ஒரு ஜெபம் एक பண்ணு. ही प्रार्थना को என்னோடு करिए। ஜெபம் मेरे பண்ணு. साथ मिल जाइए और प्रार्थना இயேசுவே, कीजिए। यीशु இயேசுவே, यीशु நீர் आप எனக்காக मेरे लिए இந்த நித்திய ஜீவனை इस अनंत கொடுக்கத்தான், जीवन को आपने दिया இந்த है, வாழ்வை इस கொடுக்கத்தான் जिंदगी को आपने देने के लिए எனக்கு இந்த பூமிக்கு வந்தீர். परमेश्वर आप आए हो, எனக்காக மரிச்சி, मेरे लिए आप कुर्बान हो गए हो, எனக்காக मेरे உயிர்த்தெழுந்து लिए जिंदा उठे हो। நான் இதை इस पर விசுவாசிக்கிறேன். भरोसा करता हो, நீர் என் ஆண்டவராக வாரும் आप ஆண்டவரே, मेरे भगवान के दौर में आना, நீர் என் ஆண்டவராக வாரும். आप मेरे भगवान के दौर में आना। நான் உம்மை मैं ஏற்றுக்கொள்கிறேன். तुम्हें ग्रहण करता இன்று हूं। முதல் आज से நான் உம்முடைய பிள்ளையாக मैं तुम्हारा बच्चा இந்த बनूंगा। வாழ்க்கையை यह जिंदगी இந்த को, பூமியிலே यह पृथ्वी में நான் வாழ मैं வேண்டும். जीऊंगा। என்னை मैं அர்ப்பணிக்கிறேன். अपने आप को अर्पण करता हूँ। எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்களோ जितने भी कहते हैं கர்த்தர் உங்களை परमेश्वर இந்த तुम्हें வாழ்க்கையிலே इस जिंदगी में வாழ வைப்பார். जिंदगी को இன்று முதல் लगाएंगे, நீங்கள் आज से आप ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் उद्धार पाए हो। என்று நான் தைரியமாய் मैं उस சொல்லுகிறேன். तरह से दृढ़ता के साथ कहता தொடர்ந்து இந்த हूं। செய்திகளை கேளுங்கள். लगातार इस संदेश को सुनना, இந்த பைபிள் ஸ்டடி தொடர்ந்து बाइबल வருகிறது. स्टडी लगातार आता है அறிமுக மற்றவர்களுக்கு சொல்லிக் और கொடுத்து दूसरों को அறிமுகப்படுத்தி भी इसे दूसरों को भी बताइए பாருங்கள். और देखिए அநேகருக்கு இது ஆசீர்வாதம் बहुत लोगों உண்டாகும். के लिए आशीर्वाद ஜெபித்து बनेगा। முடிக்கலாமா? प्रार्थना करेंगे, समाप्त அன்புள்ள करेंगे। ஆண்டவரே, हमारे प्रिय पिता, இதை கேட்ட से सुनने वाले ஒவ்வொரு हर பிள்ளைகளுக்குள்ளும் एक बच्चों को இந்த வாழ்க்கை आज उनकी जीवन को நீர் எதற்காக சிலுவையில் இந்த பூமிக்கு வந்தீரோ आप जिस वजह से पृथ्वी में இந்த आए हो, ஜீவனுள்ள वो வாழ்க்கையை கொடுக்கச்சான். जीवित आत्मा जिंदगी को ஒரு देने के लिए, மனிதனுக்கும் கொடுக்கதான். हर एक इंसान को देने के लिए உண்மையை ஜீவ பலியா परमेश्वर கொடுத்தீங்க. आपने अपने आप को जीवन के बलिदान के तौर पर எல்லா दे दिया। மனிதனும் பெற்றுக்கொள்ள हर एक इंसान को पाना है। அதுதான் உம்முடைய வாஞ்சை. यह परमेश्वर की इच्छा है। அது நிறைவேறட்டும் ये ஆண்டவரே. पूरा हो प्रभु, நிறைவேறும் என்று वो पूरा होगा, விசுவாசிக்கிறோம். विश्वास करते हैं। மனக்கண்களை திறந்தருளும். अपनी मन की आंखों को खोलना, கிறிஸ்தவர்களுடைய மனக்கண்களை मसीह திறந்தருளும். की आंखों को खोलना, ஒரு தாழ்வான பார்வை, एक नीच ஒரு தாழ்வான या எண்ணங்களை एक छोटा सोच அவர்களை விட்டு எடுத்து போடும். इनके मन से निकाल दे। அது அல்ல அவருடைய வாழ்க்கை वो என்பதை उनकी जिंदगी नहीं है, புரிந்து கொள்ளட்டும். इस बात को ये समझ ले। ஒரு உயர்வான வாழ்க்கையை ऊंची जिंदगी को எங்களுக்காக हमारे लिए ஏற்கனவே அதை தந்துவிட்டு आपने पहले ही दे दिया है। நாங்க அதை ஒர்க் அவுட் பண்ணுவோம். हम उसमें काम करेंगे, you will get a success हम Lord जरूर उसमें in सक्सेस your name. तुम्हारे नाम में
by and through you. और आपके द्वारा आपसे ही ஆசீர்வதி आशीष இயேசுவின் நாமத்தில் आशीष करना यीशु के नाम में வேண்டிக் கொள்ளுகிறோம் प्रार्थना करते हैं நல்ல பிதாவே. अच्छे पिता ஆமென். आमेन। என் ஆத்துமாவே கர்த்தரை मेरे मन ஸ்தோத்திரி, परमेश्वर का धन्यवाद कर। என் முழு பரிசுத்த நாமத்தை हे ஸ்தோத்திரி. मेरे मन परमेश्वर की धन्यवाद कर। என் ஆத்துமாவே கர்த்தரை हे मेरे मन ஸ்தோத்திரி, परमेश्वर की धन्यवाद அவர் कर। செய்த சகல उसके உபகாரங்களையும் सारे மறவாதே. उपकारों को ना भूलना। ஆமென் आमेन ஆமென். आमेन। God bless you. परमेश्वर तुम्हें आशीष நான் करेंगे। இப்போ சரீர இந்த ஸ்பிரிட்ல மட்டும் தான் இதை अभी சொல்லியிருக்கிறேன். मैंने सिर्फ अपने आत्मा में कहा, இன்னும் நிறைய இருக்குது. ये और सारी चीजें हैं தொடர்ந்து से लगातार உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். आपको सिखाने वाला हूँ। You will enjoy it. आप इसको अच्छे से खुशी के साथ Your ले life will be सकते हो। transformed. तुम्हारी जिंदगी बदल You जाएगी। will never be the same. आप फिर से वैसे ही नहीं रहोगे। God bless you. परमेश्वर तुम्हें आशीष करे। Amen. आमेन।